நேற்று நடைபெற்ற திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சம்பூர் அனல்மின் நிலையம் தொடர்பில் கலந்துரையாடப்படாமை கவலை அளிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று திருவண்ணாமலை கச்சேரியில ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அனல்மின் நிலையம் அமைக்கிறதுக்கு வேலை நடக்குது. இதை பத்தி அவங்க யாரும் கதைக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இதை பத்தி யாரும் சிந்திக்கிறாங்க இல்ல, யாரும் இதை பத்தி கவனம் எடுக்கல. நான் கடத்தொழில் சேர்ந்தாங்க. இப்படி ஒன்று நடந்தா நாங்க குறிப்பிட்ட தூரம் போற எங்களுக்கு மீன் பிடிச்சி தொழில் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி. மீன் கடல்ல மீன் தாங்குமா? கழிவெல்லாம் போய் கடல்ல இறங்குனா நீங்க அரசியல்வாதிகளான எங்களோட அரசியல்வாதிகள் இருக்கு, அவங்க நாங்க நம்பி இருக்கிறோம். அவங்களால எங்களுக்கு சம்பூர் கிடைச்சது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த அனல்மின் நிலையத்தையும் இல்லாமக்குவாங்கன்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இது பெரியவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எம்பி மேயர் சம்பந்தம் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்கல்ல. இது பாரிய பிரச்சனைக்கு எதிர்கொள்ள வேண்டிய வரும். எங்களுக்கு இப்போ அனல்மின் நிலையம் இருந்தால் எங்கட காலம் போயிட்டு பிள்ளைகள் எவ்வளவு பிள்ளைகள், சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. திருகோணமலை மாவட்டத்தில் 1,08,717 ஹெக்டேர் இயற்கை வனப்பகுதி உள்ளதாக அரசாங்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் வளர்க்கப்பட்ட வனப்பகுதி 6,786.4 ஹெக்டேரும், சிதறியுள்ள வனப்பகுதி 14,446.7 ஹெக்டேரும், ஆற்றோர உலர் வனப்பகுதி 1,823.7 ஹெக்டேரும் உள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன.